அங்குள், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த படத்தை நீங்க எடுக்கல, யாரு எடுத்தான்னு எனக்கு தெரியும் அங்குள். நான் அம்மா கிட்ட பேசுறேன் அங்குள். ஆண்டிய போன் பண்ணி வர சொல்லுங்க, நகையை விற்க வேணாம்னு சொல்லுங்க. என்னப்பா சொல்ற? பணத்தை யார் எடுத்தான்னு உனக்கு தெரியுமா? தெரியும் அங்குள். யாருப்பா எடுத்தது அத? அதை விடுங்க அங்குள், அதை நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. அதெல்லாம் இருக்கு அங்குள். நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அம்மாவும் மன்னிச்சிருங்க அங்குள். அம்மா புரியாம ஏதோ பேசிட்டாங்க உங்களை. ஐயையோ, அம்மா மன்னிக்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள் நான் இல்லப்பா. என்னை பத்தி தெரிஞ்சா போதும்பா. ஒரு நாள் வேலை செஞ்சிருக்கேன், என்னை பத்தி தெரிஞ்சும் நான் தான் திடீர்னு சொல்லிட்டாங்களே, அதான்ப்பா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லப்பா. நீங்க கவலைப்படாதீங்க அங்குள். அம்மாவே வீடு தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு வேலைக்கு கூப்பிடுவாங்க அங்குள். மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாப்பா. என் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும்பா. சரி அங்குள், நான் போயிட்டு வரேன் அங்குள். சரிப்பா. பாஞ்சாலி எங்க இருக்க? இந்த அடகு கடைக்கிட்ட போயிட்டங்க, சீக்கிரம் வாங்க நீங்க. அடகு வைக்க வேணாம் பாஞ்சாலி, நீ இங்க வா. ஏங்க என்னாச்சு? எதுக்கு நகை அடகு வைக்க வேணாம்னு சொல்றீங்க? பாஞ்சு, அந்த பணத்தை யார் எடுத்தான்னு சூர்யா தம்பிக்கு தெரியுமா? அதான் அந்த தம்பி நகையை அடகு வைக்க வேண்டான்னு சொன்னுச்சு. ஏங்க அந்த பையன் சொல்றதெல்லாம் நம்பி நகையை வைக்காம இருந்தா அப்புறம் காசு கொடுக்கலன்னு அந்த ராணி பிரச்சனை பண்ணிடுவாங்க. நீ வா பாஞ்சு, அதுக்கு தான் 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்கல்ல. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நகையை வித்துக்கலாம். சரிங்க, இந்த வரேன். ஏங்க யாருங்க எடுத்தாலும் அந்த பணத்தை? யார் எடுத்தாலும் நானும் கேட்டேன், அந்த தம்பி சொல்லல. அவங்க குடும்பத்திலே யாராவது எடுத்திருப்பாங்க போல. சரி சொல்லலன்னா விடுங்க, யார் எடுத்தா நமக்கு என்ன? அந்த தலைவலி நம்மளை விட்டு தொலைஞ்சா சரிதாங்க. ஆமா பாஞ்சாலி, இனிமே அந்த வீட்டுக்கு நம்ம வேலைக்கே போக வேணாம், வேற எங்கேயாவது வேலை தேடிப்போம். சரிங்க, சரி வாங்க போவோம். கடவுள் என்னைக்கும் நம்மளை கைவிட மாட்டார் பாஞ்சு. ஆமாங்க, எனக்கு இப்பதாங்க கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கு. ஆமா பாஞ்சாலி, எனக்கும் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்க நகையை விற்க போறமேங்கிற கவலையிலே இருந்துகிட்டு இருந்தேன் பாஞ்சாலி. ஆனா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்னங்க வேலைக்கு எங்கெங்க கேட்கறது? யாருக்கிட்டங்க நம்ம போய் வேலை கேட்கறது? அதை அப்புறம் பார்த்துக்கலாம் பாஞ்சு, ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை முடிப்போம். திவ்யா வேற காலேஜ் போயிட்டு இருக்காங்களங்க, நம்ம வேற வேலைக்கு போகாம இருக்கிறோம். காசு வேற கையில இல்லைங்க, அவளுக்கு பஸ்ஸுக்கு வேற காசு கொடுத்துடணுங்க. சரி பாஞ்சு, நான் ஏதாவது ரெடி பண்றேன். சரிங்க, நம்ம ரொம்ப நேரம் இங்கே நின்று பேசிட்டு இருக்கோம், வாங்க வீட்டுக்கு போவோம். பிள்ளைங்க வேற தனியா இருக்காங்க. சரி வா போலாம். ஏங்க அந்த பையனை நம்பலாம்லங்க? அந்த தம்பியா தானே வந்து சொன்னிச்சு பாஞ்சு, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு தெரிஞ்சிருக்கும் போல, அதனால தானே சொல்லியிருக்குது. வா பார்த்துக்கலாம்.